அதே போல அதே மேடையில பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கான நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து சிறந்து விளங்கக்கூடியது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகழாரம் சொல்லிட்டு வர திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்ற தைரியத்துல பேசுறாரா? எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு எத்துவாளி மாடல் இது. திராவிட மாடல்னு ஏன் சார் சொல்லணும்? தமிழன் மாடல்னு சொல்ல வேண்டியது தானே. தமிழ்நாட்டில் தானே நடக்குது சார். ஆந்திராவில் உள்ளவே ஆந்திரா மாடல்னு சொல்கிறான், கேரளாக்காரன் கேரளா மாடல்னு சொல்கிறான், கர்நாடகத்துக்காரன் கர்நாடக மாடல்னு சொல்கிறான், குஜராத் மாடல்னு சொல்கிறான். நீ தமிழன் மாடல்னு தானே சொல்லணும். தமிழ் மாடல்னு சொல்லுங்க, தமிழன் மாடல்னு சொல்லுங்க, அதைத்தானே சொல்லணும். அது என்ன திராவிடியா மாடல்? எதுக்கு அப்படி உருட்டணும்? திராவிடம்ங்கிறது என்னது? கன்னடம் அப்போ பேசுகிறவங்க, அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அப்புறம் தெலுங்கானா எல்லாம் சேர்ந்து தானே திராவிட நாடுங்கிறது நிலப்பரப்பு அடிப்படையில் தானே அதை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அப்படி இவ்வளோ இடமும் சேர்ந்து நம்ம இங்கே ஏதாவது ஆட்சி இருக்குதா? இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே கொள்கை ரீதியாக ஒரு கருத்தியல் ரீதியாக வந்திருக்காங்களா? எதுவுமே கிடையாது. மலையாளியாக வாழ்ந்துட்டு இருக்கான் கேரளாவில், ஆந்திராவில் ஆந்திரா, தெலுங்கானாவில் தெலுங்கு பேசுகிறவங்க தெலுங்கு மக்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதில் அவங்க பெருமை கொள்கிறாங்க. கன்னடம் பேசுகிறவங்க கர்நாடகத்தில் கன்னடா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ மக்கள் மட்டும் எதுக்கு இங்கே திராவிடியா மகன்னு வாழணும்? இது என்ன மாடல்? இது எத்துவாளித்தனம். இதுதான் ஏமாற்று வேலை. அதாவது ஒட்டுமொத்த தமிழனுக்கு மேலேயும் தலையிலையும் முளவரைக்கிற வேலை இது. அவ்வளோத்தையும் ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை, பசப்பு வார்த்தையை சொல்லி இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. அவ்வளோ, அதாவது கொள்ளையடிக்கிறவன், அப்புறம் வந்து மணல் கடத்துறவன், அப்புறம் வந்து மலையை குடைஞ்சு கொண்டு போகிறவன், அவ்வளோ பேரும் வந்து இதை ஆதரிப்பான். அவ்வளோ பேரும் திமுகவினுடைய கொடியை வந்து லாரியில் வச்சுருக்கான். எதுக்கு? கடத்துறதுக்கு. ஜாபர் சாதிக்கு வந்து மெத்தப்பட்ட மீன் இதை போதைப் பொருளை தமிழகம் முழுக்க கடத்துறதுக்கு பயன்படுத்தினது திமுக கொடி, திமுக கட்சி, திமுக பதவி. முடிஞ்சு போச்சு. அதை கொள்ளையர்களினுடைய கூடாரமாக திமுக இருக்கு. அந்த கூடாரத்துக்கு ஒரு பேரு, அந்த கூடாரத்துக்கு ஒரு பேர் தான் வந்து திராவிடியா மாடல் அப்படின்னு வச்சிருக்காங்க. ரொம்ப இதுவும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலோட இதுக்கு மூடு விழா நடத்தப்படும். சமீபத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் கொஞ்சம் குரலை உயர்த்தி வராங்கல்ல சார், பாத்திருப்பீங்க. கொங்கு ஈஸ்வரன் அவர்களா இருக்கட்டும், வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிவாரண தொகை எல்லாம் கொடுக்கல, ஒழுங்கா வேலைகள்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை மிரட்டுவது போன்ற பாணியெல்லாம் பாத்துருந்தோம் சார். தேர்தலில் வர நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் ஓட்டுக்காக இந்த மாதிரி குரலை உயர்த்தாங்க. அதாவது கூட்டணி வந்து திமுக இருந்து உடைய ஆரம்பிக்கிறாரு சார். அதாவது எலும்பு துண்டு சரியா கிடைக்கலன்னு அர்த்தம். வந்து விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சியை நடத்துற, இந்த ரவுடி கட்சியை நடத்துற திருமாவளவன் வந்து ஆதவ அர்ஜுனங்கிற அவரை வச்சு அழகா ஒரு பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அது அந்த கூட்டணியிலேருந்து வெளியே போற மாதிரி ஒரு பில்டப். அதெல்லாம் போக மாட்டாங்க சார். இவங்களுக்கு எலும்பு துண்டு கிடைக்கல, அவ்வளவுதான். போட்டுட்டு இருந்த எலும்பு துண்டு குறைஞ்சி போச்சு, அதை இனிமேல் கூட்டித்தாங்கன்னு கேட்குறாங்க, அவ்வளவுதான். வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் மாதிரி இருந்தாச்சு, அவர் எங்கே போவார்? இனிமே அந்த கூட்டணி விட்டு வெளியே போய் எங்கே போவார்? எங்கேயும் போக முடியாது. இது முதல் பாயிண்ட். அப்புறம் இவங்கெல்லாம் இப்போ வந்து கொந்தளிச்சு வெளியே சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுக கூட்டணிக்கு மேல, திமுக ஆட்சிக்கு மேல மக்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குங்கிறத இவங்க வாயினாலேயே வெளிப்படுத்துறாங்க. அந்த இதை நானும் எதிர்த்தேன்னு காணிக்கலாம்ல. பழையபடி உள்ளே இருந்துட்டு அடுத்த வாட்டி எலெக்ஷனுக்கு போகும்போது 1.5 வருஷம் கழிச்சு 2026 தேர்தலில் ஓட்டு கேட்டு போகும்போது ஓட்டு போடுவானா, செருப்பு கலத்தி அடிப்பானா, விளக்கு மாத்தால சாத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல அதை சரி பண்ணணும்னா இப்போ வந்து நானே எதிர்த்தேன், அவங்க செய்தது தப்புன்னு சொன்னேன், இனிமே வந்து கொஞ்சம் நான் அதை செய்வேன்னு சொன்னாரு, இதை பண்ணுவேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க போகலாம். அதுக்கு அந்த 2 காரணம் தான். ஒன்று, இவங்களுக்கு போடக்கூடிய எலும்பு துண்டு குறைவா இருக்கு, அதை கூட்டி கேட்குறாங்க. 2வது இன்னொன்று வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து மக்களை ஏமாற்றணும். மழைப்படி மக்கள்கிட்ட போனா செருப்பு கலத்தி அடிப்பான், அதை தவிர்க்கணும். அதுக்கு பழிய தூக்கி நானும் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சேன், போராடுன்னு காணினு. கம்யூனிஸ்ட்காரன் இதே வேலை தான் செய்துட்டு இருக்கான். ஆசிரியர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் எல்லாம் யார் வச்சிருக்கா? கம்யூனிஸ்ட்காரு. அவன் எதுக்கு போராடிட்டு நடக்கிறான்? இது எலெக்ஷன் வரைக்கும் போராடுறாங்கன்னா இவங்க இங்க இருந்து போராடுவாங்க. அதுக்கு ஓனர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார். தொகுதியை கூட கொடுங்க, தொகுதி இல்லையா பணத்தை கூட கொடுங்க, அதுதான், அவ்வளோதான். எலும்பு துண்டை கூட கொடுங்கன்னு கேட்கறதுக்கு இவங்க எல்லாம் ஒரு இதை பண்றாங்களே ஒழிய அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு அது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கதாக நான் நினைக்கல. கண்டிப்பாக வரமாட்டாங்க. அங்கே தான் இருப்பாங்க. ஆனா அங்க இருந்துகிட்டே தான் மக்களை ஏமாத்துறது. அதாவது அதே கூட்டணி ஆதரிப்பாங்க. அதாவது காங்கிரஸ் கூடவே இருப்பாங்க, ஆனா தமிழக துரோகினி காங்கிரஸையும் சொல்லுவாங்க, ஆனா காங்கிரஸ் கூட தான் இருப்பாங்க திமுக. இதேதான். 1.25 லட்சம் தமிழர்களை கொன்றது யாரு? திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கொன்னாங்க. கொன்னுட்டு அதுவரை என்ன சொல்றாங்க? அது வந்து காங்கிரஸ் வந்து ஜனநாயகம், மதசார்பற்றதுக்கு, மதவெறியர்களுக்கு எதிரானது, மதசார்பற்ற கட்சின்னு சொல்லி முத்திரை ஊத்துனாங்க. ராஜீவ்காந்தி மரணம் அடைந்த, கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து வந்து தமிழகத்தில் ஆட்சி, எந்த ஆட்சி இருந்துச்சு? ஏன் ஆட்சியை கலைச்சாங்க? திமுக ஆட்சி தானே இருந்துச்சு, அதை ஏன் கலைச்சாங்க?
ராஜீவ்காந்தி மரணத்துக்கு காரணம் திமுகன்னு சொல்லி காங்கிரஸுக்காரனா சொன்னாங்களா இல்லையா? அப்படி அது காரணமாக வச்சு தானே ஆட்சியெல்லாம் கலைச்சாங்க. அது கொடி கம்பத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சாங்கல்ல திமுக கொடி கம்பத்தெல்லாம். அப்புறம் வந்து உப்பு மிளகு துப்புலி இதெல்லாம் போட்டு சாப்பிடாதனால காங்கிரஸுக்காரன் வந்து பழையபடி திமுக காலில் போய் விழுந்துட்டான். அப்படி தானே? அறிவாலயத்தில் போய் வாசலில் போய் பிச்சை எடுத்தான் காங்கிரஸுக்காரன். அப்படி தானே? நீங்க தான் சொன்னீங்க உங்க தலைவரை கொன்னதே இவங்க தான்ட்டு. அப்புறம் நீங்களே போய் அறிவாலயத்தில் போய் மண்டி போட்டு கிடக்குறீங்க. அவங்க தான் சொன்னாங்க இவங்க எங்க ஆட்சியை கலைச்சது இது, சட்டத்துக்கு புறம்பா கலைச்சு விட்டாங்க, அம்பேத்கர் சட்டத்தை காங்கிரஸ் வந்து கடைபிடிக்கல, அதை இழிவுபடுத்திச்சு, கேவலப்படுத்திச்சு, அதை அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க கூடவே இருக்காங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாஜக வந்து சட்டத்தை நடத்தலை, சட்டப்படி ஆட்சியை நடத்தலை. சட்டப்படி ஆட்சி நடத்தலைன்னா திமுக ஆட்சி எப்போ கலைச்சிருப்பாங்க. இந்திரா காந்தி மாதிரியோ இல்லைன்னா காங்கிரஸ் பிரதமர்கள் மாதிரியோ, பிரதமர் நரேந்திர மோடியோ இல்லைன்னா வாஜ்பாய் அவர்களோ, அதாவது பாஜக சார்பில் வாஜ்பாய் அவர்களோ இருக்கும்போது நடந்திருந்தாங்கன்னா நிறைய எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் கொஞ்சம் வரம்பு மீறி போகுதோ அதெல்லாம் வந்து கலைச்சிருப்பாங்க. பாஜக அரசாங்கம் மத்தியில் இருக்கிறதுனால தான் இந்த அவ்வளவு அடாவடித்தனத்தையும் திமுக அரசாங்கம் இங்கே பண்ணிட்டு இருக்கு. இல்லைன்னா எப்பவுமே கடையை சாத்தி விடுவாங்க. இங்க கண்டிப்பா ஆட்சியை கலைச்சு விடுவாங்க. கலைக்க கூடாது, கலைக்க மாட்டாங்கிற தைரியத்துல தான் அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு கிடக்குறாங்க. இதுதானே உண்மை. அதனால இந்த வேல்முருகன் இல்லைன்னா வந்து ஈஸ்வரன் இவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. இவங்க போனாலும் அந்த கூட்டணி யதார்த்தமாக சொல்கிறேன், திமுக கூட்டணி ஒன்றும் பலகீனப்பட்டெல்லாம் பேராது. அது உடனே பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்துடும். இப்போ வெற்றி பெறாது, அது வேற கதை. இவங்க அங்கே இருந்தாலும் அது தோக்க தான் போகுது. இவங்களால தோக்குதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள். ஒரு பெரிய கட்சி இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே வருதுன்னா அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். 2 கம்யூனிஸ்டுகள் வெளியே போச்சுன்னா அதனால எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லலாம். காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா திமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான். கம்யூனிஸ்டோ இந்த மாதிரி சில்லற கட்சிகளையோ கூட இருக்கிறது வந்து மக்கள் மன்றத்தில் வந்து ஒரு பெரிய கூட்டணி காணிக்கிறதுக்கு, ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு பயன்படுமே ஒழிய அது பெரிய அளவில் ஓட்டெல்லாம் ஒன்றும் வாங்கி தராதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். வேல்முருகனுடையது ஒரு தொகுதியோட நின்று போயிடும். கொங்கு ஈஸ்வரன் அங்கே இப்போ ஒன்றுமே இல்லாமல் கிடக்குது. அதில் இனிமேல் அவர் தேர்தலில் நின்னாலே அவர் ஜெயிக்க முடியாது. எந்த கூட்டணியில் நின்னாலும் அந்த லட்சணத்தில் இருக்குது. அதனால இவங்க கூட்டணி விட்டு வெளியே போவாங்கன்னு நினைக்கல. வெளியே போனாலும் அங்கே ஒன்றும் மாற்றம் வந்துடும்ல நான் சொல்ல மாட்டேன். மீண்டும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக ஒன்று சேர்றாங்களா? சார் எப்படி சார் பாக்குறீங்க? டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க அதிமுக அழியக்கூடாது என்றால் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக இந்த கேள்வி எழுப்பினாங்க பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் தான் ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி பதிலெல்லாம் கொடுக்குறாங்களே. உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது வந்து பாஜக என்னுடைய பார்வை நான் என்ன சொல்றேன்னா, முதலாவது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஒரு ஆள் தான் இன்னும் வந்து அந்த கட்சியை வந்து காப்பாற்றணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கார். சசிகலாவுக்கு அந்த எண்ணம் இருக்குது, இறங்கி வந்துட்டாங்க அந்த அம்மா. டிடிவி தினகரன் இதுக்காக வேண்டி பல இடத்துல பேசியே வந்துட்டு இருக்காரு, எல்லாரும் விட்டு கொடுத்து போகணுங்கிறதுல. பன்னீர்செல்வமும் அதுக்காக வேண்டிய இறங்கி வந்துட்டார், கீழே இறங்கிட்டார். அப்போ இறங்கி வர வேண்டியது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட தலைவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டாங்கன்னா, ஒன்று சேர்த்தாங்கன்னா அந்த கட்சி பலப்படும். அந்த கட்சி பலப்படுறதுல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விருப்பம் இல்லை, பலப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். அப்போ அது அழிஞ்சு தான் போகும். ஏற்கனவே வந்து அந்த கட்சியினுடைய ஓட்டு வங்கியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டாங்க. அதாவது 2014 அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதனுடைய ஓட்டு வங்கி 44.92% இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஓட்டு வங்கின்னு பார்த்துடுங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் தனிச்சு நின்னாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா தலைவி அந்த அதிமுக வழி நடத்திய போது அவங்க தனிச்சு நின்னாங்க. கூட்டணி இல்லை மக்களோடு தான் கூட்டணி சொல்லிட்டு நின்ன காலகட்டம் இது. 2016 சட்டமன்ற தேர்தலில் 40% ஓட்டு வாங்கினாங்க அந்த கட்சி. தனியாக கட்சி மட்டும், கூட்டணியை விட்டுருங்க, கூட்டணியே கிடையாது, அது தனியாக அதிமுகங்கிற கட்சி மட்டுமே வாங்கின ஓட்டு 40% ஓட்டை வாங்கியிருந்தாங்க. அதுவே 2019 எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு 19.39% சுருங்கிட்டு அதிமுக வந்து ஒரு பெரிய ஆலமரமாக இருந்தது. இப்போ ஒரு சின்ன குட்டி ஒன்று ஒரு தும்பை செடி மாதிரி, ஏதோ ஒரு சின்ன செடி மாதிரியான இதில் அது வந்து சுருங்கி போச்சுது. அதே மாதிரி 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 வந்து சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் வரும்போது பாஜக, பாமக இந்த மாதிரியான கட்சிகளோட கூட்டணி வச்சதன் காரணமாக அந்த கட்சியினுடைய ஓட்டு வங்கி வந்து, ஏன்னா அதிகமான இடத்துல போட்டிக்கிட்டாங்க, ஆனால் எல்லாருடைய ஓட்டும் இவங்களுக்கு கிடைச்சிது, கரெக்டாக கிடைச்சிது போல, இவங்களுக்கு கரெக்டாகவே கிடைச்சிது. அதனால
இந்த ஓட்டு வங்கி வந்து கொஞ்சம் கூடிச்சது, 33.29% கூடியது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு அதிகமான ஓட்டுன்னு சொன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கினதான். அப்படியே நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தீங்கன்னா அந்த கட்சி வந்து 20% ஓட்டுக்கு சுருங்கி போச்சுது. இப்போ 20% ஓட்டுங்கிறது மொத்தத்தில் வாங்கின ஓட்டுல 87,24,620 ஓட்டு தான். இதே சமயத்துல பாஜகவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனிச்சு வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11.24 11% நீங்க வச்சிடுங்க தோராயமா. 11% அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்கு. இதே பாஜக 2021 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தீங்கன்னா தனியா 2.63% ஓட்டு தான் கிடைச்சது. இப்போ 2.6 2.5% ஓட்டுல இருந்ததை 11% உயர்த்தி காட்டினவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு ஓட்டை வந்து ஒரு 9% மேல வந்து மக்கள் வந்து பாஜகவை ஆதரிச்சிருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க கழுத தெரிஞ்சு கட்டரம்பா அப்படி நின்றுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 57,16,661 ஓட்டை கழிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனியாக வாங்கியிருக்கு. அதிமுக எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கு? அதே தேர்தலில் 87 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. 87,24,620 ஓட்டு வாங்கியிருக்கு. அதே தேர்தலில் திமுக எவ்வளவு வாங்கியிருக்கு? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,12,92,351 ஓட்டை திமுக வாங்கியிருக்கு. நீங்க 1,12,00,000 மேல வாங்கின அந்த ஓட்டை பாஜக வாங்கின 57,16,661 ஓட்டு கூட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா திமுக 40 இடத்திலையும் வெற்றி பெற்றோம்னு சொல்றாங்கல்ல, அந்த திமுக வாங்கின ஓட்டுல 51% ஓட்டை பாஜக பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு கீழே இருந்து அப்படி டாப் கியர்ல பாஜக தமிழகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஒரு 9% மேல ஜம்பான பாஜக இன்னும் ஒரு 10% ஜம்ப் ஆகும் மேல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விரோத செயல்களை இவங்க செய்துகிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இல்லாத ஆளா கிட்டத்தட்ட நம்பிக்கை இல்லாத ஆளா போயிட்டாரு, ஏறக்குறைய சுத்தமா போயிட்டாரு. எனவே 2021 இதே மாதிரி தனிச்சு நின்னாருன்னா அவரு கட்சியில போட்டியிடறதுக்கு வேட்பாளர்கள் கூட முன் வர மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான கள நிலவரம். இந்த சூழ்நிலையில அந்த கட்சி ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் உயிர் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ஓபிஎஸ், பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா அவர்கள், தினகரன் இதெல்லாம் ஒருங்கிணைத்து இது எல்லோருக்குமான பழைய அதிமுகங்கிறத கட்டமைச்சிங்கன்னா இந்த 20% ஓட்டை தக்க வைக்கலாம். அதுல மாற்று கருத்தே கிடையாது, தக்க வைக்கலாம். அது கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு அந்த தொண்டர்களுக்கு மேல தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். கொஞ்சம் வந்து அந்த ஓட்டை தக்க வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை வளர்றதை பத்தி அடுத்து அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன செயல் திட்டங்கள் வகுக்கிறாங்களோ கொண்டு வரலாம். இப்படி இது 20% ஓட்டை தக்க வச்சுட்டு அப்படியே பாஜக இருக்கக்கூடிய பாமக, பாஜக, அப்புறம் அவங்க கூட இருக்க தேமுக இதெல்லாம் சேர்ந்து அணி அமைக்கும் பட்சத்துல தமிழகத்துல திமுக அண்ட் கோ திமுக கம்பெனி வந்து 0 ஓட்டு தான் வாங்குங்கிறது யதார்த்தமா எல்லாத்துக்கும் நல்லா தெரியுமே. இப்படி வந்துன்னா அது அப்படித்தான் வருங்கிறது உலகத்துக்கே தெரியும். இதுல ஒன்றும் பெரிய அரித்மெட்டிக் இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் அங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுங்கிறது ஆசை, பேராசை. மக்கள் செல்வாக்கு இல்லாம இருந்தாலும் நான் முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவங்களுடைய ஆசை. நீங்க 2024 பிரதமர் வந்து மோடி தாங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். 2026 தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி பாஜக தலையில திணிச்சாங்க. ஆனா உங்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் வந்திருக்கேன்னு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னாரு. இதெல்லாம் நடந்தது தானே. இதுதான் அந்த கட்சி வந்து பாஜக அணியிலிருந்து வெளியே போறதுக்கு காரணம். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து அப்ப கீழே இறங்கணும். இந்த கூட்டணியை அவங்க கட்சியை பலப்படுத்தணும். 2வது பாஜக அணியில வந்து நான் வரணும். பாஜக அணியில வரும்போது நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லக்கூடாது. அது வெற்றி பெற்ற பிறகு மகாராஷ்டிராவில் வந்து வெற்றி பெற்ற பிறகு யார் முதலமைச்சருங்கிறத முடிவு பண்ணிடலான்னு இருந்தாங்களோ அதே மாதிரி விட்டு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தயாராக மாட்டார். வந்து ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுக்கு விருப்பப்பட மாட்டார். சசிகலா அந்த அம்மா உள்ள, ஏன்னா இவங்க அவ்வளவுக்கு தான் துரோகம் பண்ணி வச்சிருக்காருல. அண்ணாமலை உட்பட அனைவருக்குமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகத்தை எழுதி சரித்திரத்தை படத்தை வச்சிருக்காரு. அதனால அவர் வந்து கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டாரு. அவர் வந்து தெரியும்ல, திருடனுக்கு தெரியும்ல, நம்ம தான் திருடி விட்டோம், அப்புறம் எந்த மூஞ்ச வச்சு அவன் அவன்கிட்ட போய் நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல. அதனால இதான் யதார்த்தம். ஆனாலும் கூட பாஜக அணி வந்து இவங்க தனியா போகும்போது என்ன ஆகும்? எடப்பாடியை நம்பி ஏற்கனவே வந்து கீழே இறங்கிட்டு ஓட்டு போன சட்டமன்ற தேர்தலில் இருந்து
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% அளவுக்கு ஓட்டை இழந்து நிக்குது அதிமுக. 2021ல் 33.29% ஓட்டு அதிமுகவுக்கு இருந்தது. அதுவே 2024 சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது 20% சுருங்கி போச்சு. சரிதானே? 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்த ஓட்டுல இருந்து 12% ஓட்டு அளவுக்கு அதிமுக ஓட்டை இழந்திருக்கிறது உண்மையா இல்லையா? இழந்து போய் தானே நிக்குது. அப்புறம் பாஜக பாஜக வளர்ந்துருக்கு, அதே நேரத்தில் இவங்க இழந்திருக்காங்க. அப்போ இழந்த ஓட்டில் நிறைய ஓட்டு இப்போ அண்ணாமலை பக்கம் போய் நிற்கிது. அது அப்படிதான், அதான் உண்மை, யதார்த்தமான உண்மை அதுதான். அந்த பக்கம் தான் போயிருக்கு. இல்லை திமுகவும் ஓட்டை இழந்து தான் நிற்கிது. திமுக கிட்டத்தட்ட 2021ல் 31.6% ஓட்டாக இருந்தது. இப்போ 26% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில். அதனால திமுக ஓட்டை இழந்திருக்கு, அதிமுக ஓட்டை இழந்திருக்கு. ஆனால் பாஜக மட்டும் ஒரு 9% மேலே ஓட்டு மேலே ஏறி வந்திருக்கு. அப்படின்னா இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய 20% ஓட்டு 10% இல்லை 11% மாறும். அதுல இடைப்பட்ட ஓட்டு அது குறையிற ஓட்டு எவ்வளவு குறையுதோ அது அவ்வளவு போகக்கூடிய ஒரே இடம் அண்ணாமலையை பார்த்து பாஜக அணியை பார்த்து போக போகுது. கண்டிப்பாக தேமுதிகவும் இந்த வாட்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக அணியில தான் வரும்னு நான் நம்புறேன். வேற 1-2 கட்சிகளும் வரலாம். அது எந்த கட்சின்னு நமக்கு தெரியல, வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா இதெல்லாம் அப்படி வரும்போது எடப்பாடி பழனிசாமியை தெருவில் விட்டுட்டு கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் பாஜகவுக்கே தாவிடுவாங்க, ஓடி போயிருவாங்க, பார்ப்பாங்க. இனிமேல் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவங்களும் மாறி போயிருவாங்கிறது தான் நடைமுறையில் இப்போ நான் கடைசியாக சொன்னதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால கூட்டணி வச்சா இப்படியெல்லாம் நடக்குங்கிறத எல்லாரும் கருத்து சொல்றாங்க. அது உண்மைதான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வச்சா நடக்கலாம்ங்கிறது உண்மைதான். ஆனால் இதுல இருந்து நம்ம அழுத்தமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலை 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை IPS எடுத்த முடிவு மிக மிக சரியானது. அவர் அதை தனிச்சு மட்டும் நிக்காம இருந்திருந்தா பாஜக இப்பவும் ஒரு 3% ஓட்டு 2.25% ஓட்டுல நின்றுக்கும். அதை தனியா எடுத்து காணிச்சது அவ்வளவு அவரு. அதனால பாஜகவுடைய வளர்ச்சி இப்ப எல்லாத்துக்கும் கண்ட ஒரு திமுக உறுத்துது. திமுக வாங்கின ஓட்டுல 51% ஓட்டை பாஜக வாங்கி வச்சிருக்குல்ல, அது காரணம் யாரு? அண்ணாமலை. அதனாலதான் அவர் ஆட்டுக்குட்டின்னு கிண்டல் பண்ணிட்டு அடங்குது கும்பல். அதனால இனிமே வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக இந்த 11% ஒரு 21% மாறும் பட்சத்துல பாஜக கூட்டணி ஓட்டு இப்ப 18% இருக்குது, அப்படியே ஒரு 30% ஏகுறும். கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிடும். அவ்வளவு போதும். 30% ஓட்டெல்லாம் இருந்ததுன்னா தாராளமாக தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும், இவ்வளவு அணிகள் பிரிஞ்சு நிக்கிறதுனால. அதனால அதுதான் யதார்த்தமான நிலவரம். பார்ப்போம். சார், இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்துல தேர்தல் நடக்க இருக்கிறது சார். இதுல பாத்தீங்கன்னா திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாமே திமுக கூடிய பேசுறாங்களே. அந்த மீண்டும் அந்த பார்த்திருந்தோம், ஈரோடு இடைத்தேர்தல் முன்னாடி நடந்தக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தலையும் பார்த்திருந்தோம், விக்கிரவாண்டியிலையும் பார்த்திருந்தோம். அதே ஒரு செயல்பாடுகள்லாம் ஈரோடுலையும் மீண்டும் நடக்குமா சார்? எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அதே மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க, பணத்தை அள்ளி கொடுப்பாங்க, நிறைய பேர் அங்கே போய் நிற்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், ஈரோடு இடைத்தேர்தல் EVKS இளங்கோவன் காங்கிரஸ். முதலாவது அவருக்கு மகன் நின்று அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. அவர் மரணம் அடைந்த தொடர்ந்து இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் உலகத்தில் எல்லா இடமும் அப்பா இறந்து போயிடுவாங்க, இல்லைன்னா அம்மா இறந்து போயிடுவாங்க, பொறுப்பில் இருந்து இந்த மாதிரி MLA MPA இருந்து. அதனால மகனை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, தேர்தலில் நிறுத்துவாங்க. இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது நேர தலைகீழ நடந்துச்சு. மகன் இறந்து போனதுனால அந்த இடத்துல அப்பா நின்று அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அது காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதி. இது முதல் பாயிண்ட். அது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டதுனால நீங்க காங்கிரஸ்ல யாரை வேணாலும் நிப்பாட்டுங்க, பண்ணிட்டு போங்கிற ஒரு சுதந்திரம்லாம் அங்க கிடையாது. MK ஸ்டாலின்காரு யாராவது சொல்றாரோ அவரை நிப்பாட்டணுங்கிறது அங்க மாதிரி ஒரு பேர் அப்படிதான். அதுதான் ஜனநாயகம், அவங்க ஜனநாயகம். திராவிடியா ஜனநாயகம்னா இதுதான். இப்படி ஒரு இதை வச்சிருக்காங்க. யாரையா ஒரு ஆளை இவங்க என்ன நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டி அவருக்கு வெற்றி பெற்ற வச்சு ஆகணும் திமுக. ஏன்னா கடந்த முறை வெற்றி பெற வச்சுவிட்டீங்க, அது அவங்க கட்சி, அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அது ஒரு ஜனநாயகமா இருக்கும், ஒரு நாகரிகமா இருந்திருக்கும். ஆனா அதை இவங்களுக்கே ஏற்பட்ட ஒரு தோல்வி மாதிரி நினைச்சுக்கிட்டு, அது ஒரு பிரிஸ்டேஜ் மாதிரி நினைச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியை கொண்டு விட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 10,000 15,000 அள்ளி கொடுத்து மக்கள் எல்லாம் கொண்டு போய் பட்டியல அடைச்சி வச்சு மக்களுக்கு வீட்டுக்கு டெய்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் சிக்கன் மட்டன் இதெல்லாம் கொண்டு போய் வீட்டு வாசலில் இறைச்சியெல்லாம் கொண்டு போய் வீட்டிலே கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் பண்ணி தான் அவங்க வெற்றி பெற்றாங்கிறது உலகத்துக்கே தெரியும், எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதுக்கு அன்றைய தமிழக தேர்தல் தலைமை அலுவலக அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாகு, இந்த செத்த மனுஷன் துணை போயிட்டார். இவர் கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா கொஞ்சம் ஜனநாயகத்தை தலைக்க வச்சிருக்க முடியும். ஆனால் தமிழகத்தினுடைய IAS ஆபீசரா வேலை பார்க்குற எல்லாரும் திமுகவினுடைய கொத்தடிமைகளாக பெரும்பாலும் மாறிவிட்ட காரணத்தினால இவரும் அதுக்கு துணை போயிட்டாரு.
வரக்கூடிய இடைத்தேர்தல் அந்த மாதிரி பழையது மாதிரி அந்த அளவுக்கு இவங்க செய்வாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆட்டம் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா தேர்தல் கமிஷனே வந்து நேரடியாக இதை கண்காணிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்காணிச்சு ஏதாவது கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினாங்கன்னா இந்த பணம் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் தடுக்கக்கூடிய அளவில் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா திமுக தோக்கிறதுக்கு வாய்ப்பு. திமுகனா காங்கிரஸ், திமுக கூட்டணியில் விடக்கூடிய வேட்பாளர் தோக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பையும் அவ்வளோ அதிருப்தியும் சம்பாதிச்சு வச்சிருக்கு திமுக அரசாங்கம். இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் சம்பாதிச்சு வச்சிருக்கு. மக்கள் எந்த ஒன்றும் சந்தோஷமாலாம் இல்லை, எங்கேயுமே எல்லா வகையிலும் கஷ்டத்தில் இருக்கு. அதனால தான் இவங்க வந்து அம்பேத்கர் இந்த மாதிரி உணர்வு ரீதியான விஷயங்களை கிளப்பி விட்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கட்டமைச்சு ஒரு மக்கள் மனசில் ஒரு எத்துவாளித்தனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எத்தனை காலம் தான் ஏமாற்ற முடியும்? அதனால் தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. அதே சமயத்தில் வந்து விடுதலை இவங்க தமிழக வெட்டி கழகம்னு ஒன்று வச்சிருக்காருல ஜோசப் விஜய், அவர் வந்து கிரேட் எஸ்கேப் ஓடி போயிட்டாரு. அவர் வந்து வழக்கம் போல நாங்கள் நிற்கலன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த வாட்டி நின்னார்னா ரொம்ப கேவலமான தோல்வியாக தான் இருக்கும். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி நிற்காம போனாலும் சிக்கல் தான். ஆனால் அவரும் பெரும்பாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா அவர் நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளரை நிறுத்த மாட்டார். இது வந்து ஆளுங்கட்சி இவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து வெளியே கிளம்புறதுக்கு வாய்ப்பு. பாஜக அணியை பொறுத்தவரை கட்டாயம் வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க. அந்த தொகுதி வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமாகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி அது போன சட்டமன்ற தேர்தலில். இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக அதில் அந்த இதில் நிற்கிறதுக்கு பதிலாக பாஜகவில் இருந்து யாராவது நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இதுக்கு என்ன வியூகம் வகுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஈஸியாக விடமாட்டாருங்கிறது மட்டும் என்னால் நம்ப முடியும். திமுக அணி வெற்றி பெற்றாலும் அவ்வளோ ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய வெற்றியாக இருக்காது, ரொம்ப போராடி வெற்றி பெற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திமுக தோத்து போச்சுன்னு வச்சிருங்க, கதை முடிஞ்சு போச்சு. அதுதான் அதில் பெரிய விஷயமே. திமுக அதாவது காங்கிரஸ் அங்கே தோத்து போச்சு அப்படின்னாலே அதோட 2026க்கு இப்போவே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிரும். அந்த ஒரு காரணத்தினால அதை எல்லா வகையிலையும் அங்கே முள்ள மாதிரித்தனம் பண்ணி அதை திமுக வந்து வெற்றி பெறதுக்கு தான் அங்கே போராடுவாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்த அமைக்கு நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.